Hi friends, welcome எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் துர்கா பாலாஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெண்களே வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் இந்த மண்ணுல வாழ்ந்துட்டு போயிருக்காங்கன்னா பாருங்க. அவங்களுடைய வரலாறை தான் இன்னைக்கு சொல்ல போறோம். அக்காம்மா தேவிங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கேரளா மாநிலத்தை 1930வது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பிறக்குறாங்க. இவங்க வந்து வாழ்ந்ததே மொத்தம் 25 வருஷம் மட்டும் தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 11 வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா துறவரம் பூண்டாங்க. சிவபெருமான நோக்கி தவம் இருக்கிறாங்க. இறைவனோட இரண்டரை கலக்குறாங்க. இவங்களுடைய வரலாறு தான் இன்னைக்கு சொல்ல போறோம். நம்ம வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம இது போல போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்தடையும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அக்காம்மா தேவி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க அப்பா அம்மா வச்ச பேர் வந்து பாத்தீங்கன்னா மகாதேவி. நாளடைவுல மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிடுறதுனால அக்காம்மா தேவி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பெற்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்துல சிவபெருமான மட்டுமே வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதனால அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சிவபெருமான மட்டுமே தியானிச்சு அவங்களையே வந்து பாத்தீங்கன்னா கணவரா நினைச்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட்டை வந்து எழுதுற திறமையும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாடுற திறமையும் குரல் வளமை அவ்வளவு அழகா இருந்ததாங்க. அவங்க பாடினா வந்து சிவபெருமானே மயங்கி பூமியில வந்து மாறுவேடம் பூண்டு கேட்டதா வந்து ஐதீகம் எல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு குரல் வளமை வந்து பெற்றவங்களாம். இவங்க வந்து சாயந்தரம் ஈவினிங் அப்படி ஆன உடனே கோயிலுக்கு போய் சிவபெருமானுடைய பாடல்களை பாடுறது வழக்கம். இவங்க மொத்தம் 400 பாடல்களை வந்து பாடியிருக்காங்க. இதே மாதிரி பாடிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து மக்கள் எல்லாருமே வந்து அரசவையில வந்து சொல்றாங்க, கௌஷிக மன்னன் அந்த நாட்டை ஆண்டு வந்த மன்னன் பேர் வந்து பாத்தீங்கன்னா கௌஷிக மன்னன். இந்த மன்னன் காதுல போய் விழுது. இந்த மாதிரி ரொம்ப அழகா பாடுற ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் காதுல போய் விழுது. மன்னனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் சாயந்தரம் வந்து மாறுவேடம் பூண்டு வராங்க கோயிலுக்கு. வந்து மாறுவேடம் பூண்டு வந்த உடனே வந்து அவங்க வந்து அந்த பெண்ணை பார்த்த உடனே அவங்க அழகுல மயங்கி, ஏன்னா அந்த அளவுக்கு பேரழகு உடையவள் வந்து பாத்தீங்கன்னா அக்காம்மா தேவி. கட்னா இவங்களதான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நினைச்சிடுறாரு. சரி, நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அவரு அந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்ச உடனே என்ன பண்றாங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பெண் கேட்க போறாங்க. இவங்க வந்து அக்காம்மா தேவி வந்து பாத்தீங்கன்னா மறுத்துடுறாங்க. இல்லங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கணவனா வந்து பாவிச்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்குது சிவபெருமான மட்டும்தான். என்னுடைய வாழ்நாள் முழுக்குமே அவர் மட்டும்தான், வேற யாரும் என் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. விதி யாரை விட்டது? அதே மாதிரிதாங்க அக்காம்மா தேவியும் வந்து பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்கள நம்ம பத்தி பேசிட்டு இருக்கோம். அக்காம்மா தேவிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளடைவுல மன்னர் வந்து என்ன பண்றாரு, அவங்க மேல இருக்கிற மோகத்துல வந்து அக்காம்மா தேவி மேல இருக்கிற மோகத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவை கொன்றுவேன், இல்ல என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா உங்க அப்பா அம்மாவை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பா அம்மாவை கொன்றுவாங்கன்றது ஒரே பயத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்காம்மா தேவியும் சம்மதிக்கிறாங்க திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு. ஆனா ஒரு கண்டிஷனோட போடுறாங்க, என்னோட விருப்பம் இல்லாம நீ எப்பயுமே என்ன தொட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு விஷயம், நான் எப்பயுமே சிவபெருமான மட்டும்தான் தியானிச்சுட்டு இருப்பேன், நீ அதுல எதுவுமே இடையூறு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கௌஷிக மன்னனும் என்ன சொல்றாங்க, சின்ன பிள்ளை ஏதோ தெரியாதனமா சொல்லுது, அதுக்கு போய் என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளடைவுல என்ன சொல்றாங்க, சரி இருக்கட்டும் பரவாயில்ல, நாளடைவுல மாறும் இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா அக்காம்மா தேவி சிவபெருமான மட்டுமே பூஜிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி பூஜிட்டு இருக்கும் போது இவருக்கு பயங்கர கௌஷிக மன்னனுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருது. கோபம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சரி நாட்டு மக்கள் எல்லாருமே உங்களை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தோழியர்களை வந்து என்ன சொல்றாங்க, போய் அக்காம்மா தேவியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அக்காம்மா தேவி அப்பயுமே வந்து பொறுமையோட இருக்காங்க. ஏன்னா அவங்க கண்டிஷன் போட்டதே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான நான் எப்பயுமே அவங்கள மட்டும்தான் பூஜிச்சுட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முதல் தடவை பொறுத்துக்கிட்டாங்க. இரண்டாவது தடவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை எல்லாம் வந்து சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்பயும் வந்து பொறுமையா இருக்காங்க. இன்னும் ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கௌஷிக மன்னனே போறாங்க. எதுக்குமே இவங்க செவி சாய்க்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே என்ன பண்றாங்க, இவங்க குளிச்சிட்டு இருக்காங்க அக்காம்மா தேவி. இத கள்ளத்தனமா வந்து பாத்தீங்கன்னா கௌஷிக மன்னன் அவனுடைய மனம் வந்து சஞ்சலம் அடையுது. சரி நம்ம மனைவிய திருட்டுத்தனமா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுடைய
அந்த உடல் முழுக்க வந்து அவங்களுடைய கூந்தலே வந்து பாத்தீங்கன்னா உடையா மாறிடுது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்தவங்க. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க, அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசவையில வந்து அவங்களுடைய உடையெல்லாம் அக்கமாதேவிய வந்து நியாயம் கேட்கறதுக்காக போறாங்க. நியாயம் கேட்கறதுக்காக போகும்போது இவங்க என்னுடைய திருமண பந்தத்திலேயே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் கேட்கிறாங்க. அவங்க போட்டுட்டு இருக்க உடைகள் எல்லாம் மட்டும் என்னோட இது, எப்படி அவங்க அதை உடுத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத போயிட்டு அந்த உடைய வந்து கௌஷிக மன்னன் தொடும்போது அந்த உடைகளும் ஆபரணங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே விலகிட்டு அப்ப வந்து முடி ஃபுல்லா அவங்க உடல் முழுக்க போதிக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அதை கேட்ட உடனே அதை பார்த்த கௌஷிக மன்னனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெண்ணையா நம்ம இவ்வளவு நாள் கொடுமை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அக்கமாதேவி கால்ல விழுந்து என்ன தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு, நான் இதெல்லாம் செஞ்சது உனக்கு தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அக்கமாதேவிக்கு தெரியும் இதனுடைய திருவிளையாடல் எல்லாமே சிவபெருமானுடையது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் கொஞ்சம் கூட செவி சாய்க்காம அக்கமாதேவி என்ன பண்றாங்க, இந்த திருமண பந்தத்திலிருந்து நான் உனக்கு என்ன சொல்லியிருந்தேன், நீ என்னுடைய அனுமதி இல்லாம நீ என்ன தொடவே கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். நீ என்னுடைய அனுமதி மீறி தொட்டுட்ட, அதனால உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீசைலத்துல இருக்கிற மல்லர்ஜுனை பாக்குறதுக்காக போயிடுறாங்க. கால்நடையாவே போறாங்க. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து போறாங்க. அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா ஹைதராபாத் போற வழியில ஸ்ரீசைலம் ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தது. இன்னைக்கும் அவங்க வாழ்ந்த அந்த குகை வந்து பாத்தீங்கன்னா சின்ன குகை தாங்க. ஒரு ஆள் மட்டும்தான் அந்த குகைக்குள்ள போக முடியும். அது மட்டும் இல்லாம சுயம்பு லிங்கமா வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து அங்க தோன்றி இருக்காரு. ஒவ்வொரு நாளும் 14 வருஷம் பூதிச்சிருக்காங்க. சிவபெருமான வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணி இருக்காங்க. அந்த குகைக்குள்ள போனவங்க இன்னைக்கும் சொல்றாங்க சிவபெருமான பத்தி பாடின பாடல்கள் வந்து இன்னமும் அந்த குகைக்குள்ள ஒழிச்சிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கரடு முரடான பாதையா தான் இருக்குங்களா அந்த குகைக்குள்ள போறது. அந்த மாதிரி 14 வருஷம் தியானிச்சு சிவபெருமானோட இரண்டரை கலக்குறாங்க. இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா கேரளா மாநிலத்துல அக்கமாதேவிக்கு ஒரு கோயில் கட்டி திருவிழாவும் ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம நம்ம குடியாத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாதேவர் மலையில இதே மாதிரி ஒரு பெண் துறவியும் வந்து சிவனோட இரண்டரை கலந்துருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னைக்கும் நீங்க மகாதேவர் மலைக்கு முன்னாடி கீழே அந்த மலையடி வாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குளம் இருக்கு இல்லைங்களா, அந்த குளத்து பக்கத்துல 3 ஜீவ சமாதிகள் இருக்கும். அதுல ஒண்ணு மலையம்மையார். அவங்களும் வந்து அந்த 14 வருஷம் வந்து அந்த குகைக்குள்ள வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமியார் வந்து இருக்காங்க இல்லைங்களா, அந்த சாமியார் வந்து இப்ப எல்லாருக்குமே வந்து குடுத்துட்டு இருக்காங்க, அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அந்த குகை வடிவுல வந்து அந்த குகைக்குள்ளதான் 14 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மலையம்மையார் இருந்திருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அந்த 14 வருஷம் அங்க ஊர் மக்கள் சொன்னதா வந்துதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த 14 வருஷம்ன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இப்ப ஆகுது நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு மகாதேவர் மலைக்கு. அப்ப எதுவுமே கிடையாது, ஒரு அந்த மலைப்பகுதி மட்டும் தாங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவலிங்கம் மட்டும்தான் இயல்பா தோன்றின ஒரு சிவலிங்கம். அதனாலதாங்க இன்னைக்கும் நீங்க மகாதேவர் மலைக்கு போனீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க மலையம்மையார பார்த்து அருள்வாக்கு வாங்குறதுக்கு. அவங்களுடைய போட்டோவும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க, மிஸ் பண்ணாதீங்க பாக்குறதுக்கு. கண்டிப்பா அவங்க கிட்ட எல்லாம் நம்ம ஆசி பெற்றோம்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல முன்னுக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா காரைக்காலம்மையார பத்தி பேசுறோம் நம்ம. நீங்க வேற ஏதாவது சப்ஜெக்ட் பேசணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட தயவு செஞ்சு சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.